வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சமுதாயத்தில் மாற்றம் எந்த துறையிலலாம் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமான நிறைய துறைகளில் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தாய் திருநாட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது, முன்னேற்றங்கள் வந்திருக்குது. முன்னேற்றங்கள் மாற்றம் என்று சொன்னால் வேறு லெவலில் இல்லை, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இல்லை, மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு வழிகோலுதான் இருக்குது. நிறைய இடத்துல என்ன பெரிய பெரிய காரிடார், அதாவது போக்குவரத்து துறையில் நிறைய முக்கியத்துவமாக இருக்குது, வளர்ந்துருக்கு. அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய வளர்ச்சி இருக்குது, அது நம்ம தனி மனிதனுக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்கேயுமே டிஜிட்டல் பேமெண்ட்டு தான் இருக்குது. அப்புறம் விவசாயத்துறையில் நிறைய முன்னேறி இருக்கோம். நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் எல்லாம் ஃபெர்டைலாக மாற்றுறதுக்கு எப்படியெல்லாம் சிறப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிருக்கு, இன்ஃபெர்டைலாக இருக்குது. பூமி பயனுள்ளதாக இல்லை, பயிர் செய்ய முடியலன்றதை கூட நம்ம என்ன பண்ணுறோம், சில முக்கியமான முறைகளை கையாண்டு அதை மீண்டும் என்ன பண்ணுறோம், பயிர் செய்யக்கூடிய ஒரு விளைநிலமாக அதை மாற்றுறோம். அதுக்கெல்லாம் முன்னேற்றம் வந்திருக்கு. அப்புறம் மருத்துவத்துறையில் ரொம்ப அளவில் முன்னேற்றம் வந்திருக்கு. மெடிக்கல் டூரிசம் எல்லாம் நடக்கிறது. அது இல்லாமல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான கருத்துக்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரே நாளில் இங்கே நடக்கும்பொழுதே அதே நிகழ்ச்சியை அந்த ஊர்லேயும் பார்க்குற மாதிரி இருக்குது, வெளிநாடுகளிலும் பார்க்கலாம். அதே போல் வெளிநாடுகளில் நடக்கிற சில முக்கியமான நிகழ்ச்சிகளையும் நம்ம ஊரில் நம்ம இருக்கிற ட்ராயிங் ரூம்லேயே பார்க்க முடிய அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அது இன்னும் இது எல்லாத்துக்கு மேலே முக்கியமான கருத்துக்கள். ஒரு மீட்டிங் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம மீட்டிங்கை நம்ம நடத்தி முடிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு வானொலி நிகழ்ச்சிக்கு நம்மளால் பேச முடியுது. அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு தொலைக்காட்சிக்கும் இன்னும் சில இடங்களுக்கும் நம்மளோட பேச்சுக்கள் எல்லாம் மாற்ற முடியுது. இதெல்லாம் என்ன காரணம்? இது எல்லாத்துக்குமே அந்த இன்டர்நெட், அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வைஃபை சொல்கிறோமே, அந்த மாதிரி அந்த கணினிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொடர்பு நம்மளால் இந்த அளவுக்கு அதை பெரிய அளவில் அதை முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சி அத்தனையும் அங்கே பலன் அளிக்கிறது. அப்புறம் போக்குவரத்து துறையில் தான் நிறைய 4 லேன்ஸ் காரிடார், 8 லேன்ஸ் காரிடார்லாம் நம்ம இந்த நாட்டில் உபயோகத்தில் வச்சுக்கிறோம். ஆனால் இது எல்லாமே சென்ற பதிவில் சொன்னோம். ஆனால் இது போல் என்னாச்சு, தனி மனிதனோட முக்கியத்துவம், தனி மனிதனோட பழக்க நடத்தைகள், தனி மனிதனோட ஒரு பழக்க வழக்கங்கள், அது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், சமுதாயத்தில் பெரிய அளவில் சில மாற்றங்களை பண்ணணும். இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் மாற்றங்கள் வளர்ச்சிக்கு உண்டானதாக இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு, இப்போ கிடைக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு. பெரிய அளவில் நம்ம அதை செய்திக்க முடியுது. அது நல்ல விதமான நம்மளுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆனால் தனி மனிதனுக்கு ஒரு வரணும் டிஸ்கண்டென்ட்மெண்ட். எதில்ப்பா, அவன் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிறான், சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்றதுல சில என்ன பண்ணுறோம், சில ரெகுலேஷன், சில ரூல், ஒரு அமைதியாக போகணுன்றதுல சில பேர் கடைப்பிடிக்கலைன்னா அதை நம்மளுக்கு ஏன் நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது, நான் கடைப்பிடிக்க மாட்டேன் தான், ஒய் ஷுட் ஐ டூ திஸ் அப்படின்லாம் ஒரு யோசனை அவங்க என்ன பண்ணுறாங்க. அதை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரெபில்லியன், அதுபோல் ஒரு ரெவல்யூஷன் போல் எதானே செய்யணும்னு உடனே அங்கே சண்டை போட்டால் அது ரெவல்யூஷன் இல்லை. அப்போ ரெவல்யூஷனுக்கு நம்மளுக்கு பொருள் தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துல வரும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு போகிறோம், அங்கே சரியான அமைதி காக்க தெரியலன்னா அங்கேயும் நம்ம பண்ணுறது தவறுன்னு வரும். தேர் ஆல்சோ அவர் பிஹேவியர் ஆட் டு பி ரிஃபைன்டு ஆகும். அப்புறம் ஒரு பொதுநல கூடம், ஒரு நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒன்று இருக்குது. அதில் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரேஷனில் சில பொருள்கள்லாம் தர கண்ட்ரோல் ப்ரைஸ்லன்னு சொன்னால் அது நம்மளுக்கு எங்கே கிடைக்காது போயிடுமோ. நம்ம லைனில் கடைசியில் இருக்கோம், வரிசையில் நின்று வாங்கணும்னு சொல்கிறாங்க, வரிசையில் நம்ம கடைசியில் இருக்கோம். கடைசியில் இருக்கிறதுக்குள்ள அந்த கொடுக்கப்பட்ட பொருள் இருக்கே அது தீர்ந்து போச்சுன்னா இல்லைன்னு சொல்லுவானே அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வரிசையில் கடைசியில் நிற்கிறவங்க தே மே லைக்லி டு பிஹேவ் அஸ் ஏ ரஃபியன், ஒரு மாதிரி நான் முன்னாடி போய் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் பண்ணலாம். இதெல்லாம் பிஹேவியரில் தான் மாற்றம் ஏற்படணுமே தவிர இது சமுதாயத்தில் மாற்றம் இல்லை. இதெல்லாம் தனி மனிதனோட ஒழுக்கஹீனம்,
தனி மனிதனோட ஒழுக்க குறைபாடு, அதனால் இது நடக்கிறது. ஆனால் இது எப்போவுமே ஒரு மாற்றத்தை தருமான்னு கேட்டால், அன்றைக்கி ஒரு செஷனில் வேணால் ஒரு நேரத்தில் அந்த வரிசையில் நிற்காமல் வாங்கிட்டு போகலாம். இல்லை அந்த வரிசையில் என்ன யூ கேன் எவேட் தி ப்ராப்பர் லைன் ஆர் யூ கேன் டாட்ஜ் த லைன் அண்ட் கெட் இன் டு த ஃபஸ்ட். அதிலிருந்து அப்படியே தானே வாங்கிட்டு போகலாமே தவிர இதில் என்ன நடக்காது, இது ரெவல்யூஷனாவோ சோஷியல் சேஞ்சுக்கோ இது வழி வைக்காது. ஆனால் இது என்ன பண்ணணும், இந்த டிஸ்கண்டென்ட்மெண்ட் ஒன்று தனக்கு எங்கே கிடைக்காதோ இந்த வரிசையில் நின்று இந்த சாமானை வாங்க சொன்னால் நம்மளுக்கு எங்கே நம்ம வர வரைக்கும் அது கிடைக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வி வாண்ட் டு ஹேவ் இட் அப்படின்னு அது ஒரு அர்ஜு, ஒரு இம்பல்சிவ்னஸ் இருக்கும் இல்லையா, அது வாங்கணும்னு சொல்லி அந்த நேரத்தினால தான் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் அப்போ மனதில் உதிப்பதால் தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த லைனில் ஹி டசன்ட் வாண்ட் டு ஃபாலோ தி அந்த ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணாமல் தான் வந்து முன்னாடி போய் நின்று வாங்கணும்னு நினைக்கிறான். இது பிஹேவியர் ப்ராப்ளம். unable to என்ன பண்ணல, he doesn't want to follow the discipline at that time. அப்புறம் அவன் வீட்டு போனோடனே அமைதியாகிடுவானோமா, தட் we do not know. ஆனால் இது போல் இருக்கிறது இது சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படணும்னு சொன்னால் என்ன, நம்மளோட லைனில் நம்ம நம்பர் வர வரைக்கும் ரெடி டு வெயிட் ஃபார் த லேர்ன், ரெடி டு வெயிட் ஃபார் தி டேர்ன், ரெண்டுமே இருக்கும். நிற்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும், நிற்கிற வரைக்கும் அந்த டேர்ன் வர வரைக்கும் நிற்கணும். ரெண்டுத்துமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இது சமுதாயத்தை நம்ம சேஞ்ச் இல்லாமல் தனி மனிதனோட உணர்வுகளுக்கு ஒரு மாற்றம், ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், அது உன்னுடைய நேரம் வர வரைக்கும் காத்திருக்கும் தன்மை எல்லாமே இருந்தால் அந்த இடத்துல ஒரு சமுதாயம் சிறப்பான அளவு போகிறது. வரிசையில் எல்லாரும் அமைதியாக நின்று கொண்டு தன்னுடைய என்ன பண்ண டேர்ன் வாங்கிக்கிறாங்கன்னு. இது ஒரு பள்ளிக்கூட லெவலில் ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க, இல்லாட்டி போனால் எல்லாருக்கும் ஒரு இனிப்பு பண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வரிசையில் நின்று வாங்கணும். ஆனால் பிகாஸ் ஆஃப் த இம்பல்சிவ்னஸ், த ரெடி டு ஈட், இமிடியட்லி வாண்ட் டு டேக், யூ வாண்ட் டு டேஸ்ட் தி அந்த ஸ்வீட் அவன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு அந்த அர்ஜ் இருக்கே, அதனால அவன் என்ன பண்ணும் பசங்கன்னு கேட்டால் எல்லாரும் முதல் லைனில் நிற்பாங்க. அந்த ஒரு சீனை மனசில் வாங்கி பாருங்கள். எல்லா பிள்ளைங்களும் அந்த 1ஆம் வகுப்போ 2ஆம் வகுப்பில் படிக்கிற வரைக்கும் அந்த எல்லாருமே முதல் வரிசையில் இருந்து வரிசையாக கை நீட்டு வாங்கிப்பாங்க. அப்போ என்னாச்சு, அந்த இம்பல்சிவ்னஸ், த அர்ஜ் டு ஈட் த ஸ்வீட் இமீடியட்லி. சில பிள்ளைங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு வேறு எதான கேக்கு அது போல் கொடுத்தா பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு இன்னும் வேறு எதான புது மாதிரியான இனிப்பு வகைகள் கொடுத்தா பிடிக்கும்னா, இனிப்புன்னு சொன்னாலே சிறு பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு அவங்க எல்லாரும் முதல் நாளில் நிற்பாங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயம். அங்கே ஒரு டிசிப்ளின் எதிர்பார்க்க வேண்டாம். எல்லா பிள்ளைங்களையுமே என்ன செய்யலாம், வகுப்பறையில் உட்காந்து வச்சுட்டு அந்த ஆசிரியர் அவங்க சீட்டில் கொண்டே போய் கொடுக்குறான். ரொம்ப சிறப்பானது, இது ஏற்புடையது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும், இஷ்டமானதாக இருக்குது, எல்லாருக்கும் நம்மளுக்கு கிடச்சிடும், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துட்டா லைனில் நிற்பாங்க. ஆனால் இதே வேலையை ஒரு பொது இடத்துல டிசிப்ளின் இல்லாமல் ஒருத்தர் ஒரு 25 வயசில் மதிக்கத்தக்க ஒருத்தரோ இல்லை 50 வயசில் மதிக்கத்தக்க ஒருத்தர் இது போல் தான் முதல்ல நின்று வாங்குவேன்னு சொன்னால் அப்போ என்னாச்சு, இஸ் ஹைலி மெச்சூர். இட் டசன்ட் வாண்ட் டு ஆர்கனைஸ் த க்ரௌடு. அந்த பிஹேவியர் எப்படி இருக்குது, இம்மெச்சூராக இருக்குது. அப்போ இது சமுதாயத்தில் குறைபாடு இல்லை, தனி மனித குறைபாடு. தனி மனிதனுக்கு கூட அந்த டிசிப்ளின் இருக்கிறதே, ஒழுக்கமாக சீலமாக இருக்கணும்ன்றது, சீலம் ஒழுக்கம்ன்றதுலாம் வேறு கேரக்டருக்கு மாத்திரம் இல்லை, இதுபோல் ஒரு இடத்துல எங்கே என்ன அனுசரிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களோ அந்த பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியம். அது வயதுக்கு ஏற்ப என்ன இருக்கணும், அந்த மெச்சூரிட்டி வரணும். அப்படின்னா அது இங்கே வராதனால ஹீ வாண்ட்ஸ் டு பிஹேவ் லைக் திஸ். இட் இஸ் ஒன்லி த ப்ராப்ளம். இந்த பிஹேவியர் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த பிஹேவியரை நேர்படுத்திட்டாலே எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக வரிசையில் நில்லுங்க, 4 மணி நேரமாக இருந்தாலும் இருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்ததுன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் தி கியூ அப்படி இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை அந்த கடையில் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா இட் இஸ் அ பப்ளிக் பிளேஸ். யூ நீட் நாட் பி கிவன் கான்ஃபிடன்ஸ் டு ஸ்டே இன் த லைன். தெர் இஸ் நோ நீட். இன்னும் 10 நிமிஷத்தில் கடையை மூடிடுவோம் எல்லோரும் போங்க அப்படின்னு சொன்னால் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளும் வாங்கிடலாம் அப்படின்னு 1-2 பேர் தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் லீவ் த பிளேஸ். அதனால் கான்ஃபிடன்ஸ், தட் இஸ் வை வாட் வி ஆர் டெல்லிங், கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஆனால் இதுவே ஒரு வகுப்பறையில் சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல என்ன சொல்கிறோம், எல்லாருக்கும் உண்டு, எல்லோரும் அவங்கவுங்க போய் அவங்க சீட்டில் டேபிளில் உட்காருங்க, பெஞ்சு பக்கத்தில் அவங்க சீட்டில் உட்காந்துக்கோங்க, இதை நான் டீச்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர் ஒரு வரிசைக்கும் 10 எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு 30 பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ என்னாச்சு,
அந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டியது. அதாவது கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ் த மிட்ஸ்ட் ஆஃப் எ குரூப் அப்படின்னு தெரிஞ்சிடுமான நிச்சயமாக அது பயனளிப்பதாக இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.